பரவாயில்ல பிள்ளை, நாமெல்லாம் இப்படி ஒன்னா படுக்கிறதும் நல்லா ஜாலியா தான் இருக்குல்ல. ஆமா உமா, இனிமே டெய்லி வந்துடலாமா? நான் ரெடி சின்ன. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். உங்க வீட்டுல நீ இல்லைனாலும் கவலைப்பட மாட்டாங்க. நாங்க என்ன அப்படியா? யார பார்த்து பைத்தியங்கிற? ஆமாமா, தப்பா சொல்லிட்டேன். உன் கூட இருக்க நாங்க தான் பைத்தியம். என்ன பிள்ளை நீ பொசுக்குன்னு எல்லாரையும் நம்ம எல்லாரையும் பைத்தியம்ட்ட? ஆமா உமா, நம்மளாம் அரை பைத்தியம், 4 முடி மட்டும் முழு பைத்தியம். ஏண்டி எப்பயுமே என்னதான் வச்சு செய்வீங்களா? என்ன 4 முடி பண்றது? நீ தான் அதுக்கு ஏத்த ஆளா இருக்க. என்ன லக்ஸு வேணி 2 பேரும் வாயே திறக்க மாட்டீங்க? அதான் நீங்க பேசுறீங்களே, அதை கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமா லக்ஸு, அவங்க போயிட்டு நாளைக்கே வந்துருவாங்களா? தெரியலையே, நாளைக்கே வந்தாலும் வந்துருவாங்க, அப்படி இல்லை நாளானிக்கு வருவாங்க. அப்பனா லக்ஸே, நாளைக்கே நாங்க இங்க தான். தாராளமா இருங்க. மேல படுங்கடி அப்படின்னு சொன்னா கீழே தான் படுப்பேன்னு படுத்துட்டு இருக்கீங்க. நம்ம எத்தனை பேத்துக்கும் மேல பத்துமா பெட்ல? நீயே சொல்லு. ஜாலியா அப்படி கீழே படுத்துக்கிட்டு நல்லா கதை பேசணுமா, நல்லா தூங்கணுமான்னு இருக்கணும். அது சரி. ஆமா லக்ஸே, அந்த வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்லிட்டீங்களா நாங்க வாங்கிக்கிறோன்னு? அதெல்லாம் அவரே ஃபோன் பண்ணி நான் சொல்லிடுறேன் அப்படின்ட்டாரு. அப்ப சரி, பிரச்சனை இல்ல. அன்னைக்கு எங்க பால் காய்ச்சறோம்ல, அங்கேயே நல்லா சமைச்சு சாப்பிடலாமா? உமா, இப்பதான் உருப்படியான யோசனை சொல்லியிருக்க. சின்ன, அன்னைக்கு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி செய்யலாமா? சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டு மட்டன் குழம்பு வச்சிடலாம். அட லக்ஸே, என்ன நீ வாய பேசாம இருக்க? நான் என்ன சொல்றது, எல்லாம் இவளுங்க முடிவெடுக்கிறது தான். அப்படி சொல்லு லக்ஸே. ஆமா வேணி, உன்னோட வீட்டுக்காரோட தம்பி தங்கச்சி எல்லாம் பாக்குறியா இல்லையா? பாக்குறேன். அன்னைக்கு கூட வந்துச்சு. வந்து சின்ன வந்து உன்னை பார்த்துட்டு போக சொன்னுச்சுன்னா, நீ என்ன வரதே இல்லையா அப்படின்னு வேற சொல்லிட்டு போச்சு. அப்ப என்னைக்கு போறீங்க பாக்கிறதுக்கு? தெரியல, என்ன அவர் அதை பத்தி எதுவுமே என்கிட்ட பேசல. ஓ சரி. இந்நேரத்துக்கு என் மாமியா கிளவி என் புருஷன்கிட்ட கதையா அளந்து விட்டுருக்கும்ல. அது வேணா உண்மைதான். எப்பா, நானும் உங்க மாமியா கிழவிக்கிட்ட மாட்டக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அன்னைக்கு மாட்டிக்கிட்டேன் உன்னை கூப்பிட வந்து. எப்படி கொஞ்ச நேரத்துக்கு திணற விட்டுருச்சா? நாங்க யாரு, அதையே திணற விட்டோம்ல. ஆமா, நீ பேசிட்டு போனதுக்கு அப்புறம் உன் மேல கோபம் தான் இருந்துச்சு. லக்ஸே, நாளைக்கு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் இருக்கா? ஆமா சென்னை இருக்கு, காலைல எழுந்து சமைக்கணும். சரி, அப்ப காலைல நாம சீக்கிரமா எழுந்திரிச்சு பிள்ளைங்களுக்குலாம் சமைச்சு கொடுத்துடலாம் லக்ஸே. சரி வேணி, ஏதாச்சும் விளாடலாமா பிள்ளை, போர் அடிக்குது. அப்படிதான் நினைச்சேன். அதான் பிள்ளைங்களுக்குலாம் வேற ஸ்கூல் இருக்காமே, இல்லைன்னா கூட அவங்களே கூப்பிட்டு வச்சு ஏதாச்சும் டான்ஸ் ஆட்டம் பாட்டம் இது விளாடலாம். ஆமா, நீ சொல்றது சரிதான். அதான் பால் காய்ச்சறல, அன்னைக்கு பண்ணிடுவோம் எல்லாத்தையும். அன்னைக்கு பண்ணிடலாம் சிறப்பா. லக்ஸே, உன் தங்கச்சியும் சொல்லல? சொல்லணும். நாளைக்கு தான் ஃபோன் பண்ணி எல்லா விவரத்தையும் சொல்லணும் அவள்கிட்ட. ஆமா, இப்பெல்லாம் சண்டை வரது இல்லையாமா? தெரியல, இன்னும் ஃபோன் பண்ணாம இருக்கா, பார்க்கலாம். சரி, எல்லாம் சீக்கிரம் தூங்குங்க. மணி இப்பயே 11 ஆச்சு. அப்பதான் காலைல சீக்கிரமா வர எந்திரிக்க முடியும். ஆமா, எல்லாம் சீக்கிரமா தூங்குங்க. நான் தான் 4 முடி பிரபா. எனக்கே கொடுங்க, அந்த 2 கிலோ தங்கத்தை எனக்கே கொடுங்க. என்ன 2 கிலோ தங்கமா? என்ன பிள்ளை 4 முடி தூக்கத்துல வளருதா? நான் தானே கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்கேன், கொடுங்க அந்த 2 கிலோ தங்கத்தை எனக்கே கொடுங்க ஃபர்ஸ்ட். சரிங்க, அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் எந்திரிங்க. நல்லா எந்திரிச்சு நில்லுங்க பார்க்கலாம். அட பிள்ளை, என்ன 4 முடி நீ சொல்றது அப்படியே செய்யுது? அதுவும் எனக்கே தெரியல. சரி இரு பாப்போம். மிஸ்ஸஸ் 4 முடி அவர்களே, இந்த பக்கம் திரும்புங்க. இவ்வளோ தூரம் ஜெயிச்சிருக்கீங்க, எங்களுக்காக ஏதாச்சும் டான்ஸ் ஆடலாம்ல? ஐயோ, எனக்கு ஆடலாம் தெரியாதுங்க. சரி, அட்லீஸ்ட் ஏதாச்சும் பாடுங்களேன். பாட்டு தானே. பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள். அவ்வளோதானா? அட, நாங்க உங்ககிட்ட வேற என்னவோ எதிர்பார்த்தோம். ஐயோ, எனக்கு பாட்டம் தெரியலங்க, மறந்து போச்சு. அட என்னங்க 4 முடி, நீங்க உங்களுக்கு நல்லா பாட தெரியும் ஆட தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். சரிங்க, அப்ப நீங்களே ஏதாச்சும் பாட்டு போட்டு விடுங்க, நான் ஆடுறேன். சூப்பர், அருமையான ஆட்டம். இதுக்காகவே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 1 கிலோ தங்கம் கொடுக்குறோம். அப்படியாங்க, தேங்க்ஸ்ங்க. கொடுங்க. எல்லாரும் கை தட்டுங்க. தேங்க்யூ. 4 முடி என்பவர் அவர் கூட இருக்கும் நண்பர்களை ஏமாற்றிய குற்றத்தினால் இன்று கைது செய்யப்படுகிறார். ஐயோ, 4 முடி நாள்ல. அடச்சே, இவ்வளவு நேரம் என்ன வச்சு ஏமாத்திட்டு இருந்தீங்களா? நான் கூட உண்மையோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். சும்மா சொல்லக்கூடாது. 4 முடி ஆட்டம்லாம் சும்மா வேற லெவல்ல இருக்கு. பேசாத. சரி, நாளைக்கு ஸ்பெஷலா சமைக்கலாம். உனக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம்னு நினைச்சேன். அப்படியே
ஐயா ஜாலி ஜாலி ஜாலி. நான் சும்மா சொன்னேன், நீ என்ன வேணாலும் சொல்லிக்க என்ன. அட நாலு முடி நல்லா நிமிஷத்துக்கு மாறுறியே. அப்படிலாம் சொல்லாத சின்ன. நாம என்ன அப்படியே பழகிருக்கோம்? ஆமா. நீ என்ன எவ்வளவோ சொல்லிருக்க, நான் ஏதாச்சும் ஒன்று சொல்லிருக்கனா? சொல்லு பார்க்கலாம். நீ என்ன வேணாலும் சொல்லிக்க, எனக்கு கவலையே இல்லை. சரி இப்ப தூங்கலாமா படுத்து? தூங்கலாம். அப்பதான் நாளைக்கு ஸ்பெஷலா செஞ்சு தருவேன். ஆமா ஸ்பெஷலா உனக்காகவே என்ன தெரியுமா செய்ய போறேன்? என்ன சொல்லி சொல்லி கேட்கும் போதே ஆர்வமா இருக்கு, நாக்கெல்லாம் ஊறுதே. ஸ்பெஷல் ஐட்டம் என்னவென்றால் மாட்டுசாணி. பொடி லூசு கிறுக்கி. அதையாவது திம்மானடி. லூசு லூசு லூசு. சரி உன் பேரை யார் கேட்டா? 10 தடவை சொல்ற. இப்படியே பண்ணிட்டு இருந்தா நான் வீட்டுக்கு போயிடுவேன். எங்க முடிஞ்ச அப்ப போ பார்க்கலாம். நான் அப்படி சொல்லுவேன் சின்ன. சும்மா சும்மா சும்மா. சரி வாங்க எல்லாம் படுக்கலாம். ஆனாலும் நாலு முடி நீ தான் எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டே. சரி வாங்க படுப்போம் எல்லாரும். ஆமாம்ல, கொஞ்ச நேரத்துல ஒரு ஷோவே நடத்திடுச்சுல்ல. ஆமாண்டி உமா. சரி வாங்க எல்லாரும் படுப்போம் வாங்க. ஆமா சீக்கிரமே சரி சமைக்கணும்.